أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இந்த மார்க்கத்துடைய ஒளியை முழு உலகத்திலையும் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துருவான். அது அவனுடைய பொறுப்பாக இருக்குது. அதே போல் அதற்காக அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்த குர்ஆனையும் அவனே பாதுகாப்பான். அது அவனுடைய வாக்காக இருக்குது. அந்த பாதுகாப்பு பணியில் அல்லாஹ் மனிதர்களை ஈடுபடுத்துகிறான். அதோடைய நடை, உடை, சொல், கருத்து இது எதுவுமே மாறாமல் இருக்கிறதுக்காக கியாமத்து நாள் வரைக்கும் அதற்காக ஒரு கூட்டங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கும். ஹாஃபில்கள்ன்ற அடிப்படையில், முஃபஸ்ஸிரீன்கள்ன்ற அடிப்படையில், காரிகள்ன்ற அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஒரு பணியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆக அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனையும் மார்க்கத்தையும் பாதுகாக்கிறதுக்கு எப்படி ஒவ்வொரு நாடும் இராணுவத்தை வச்சுருக்கோ, அது மாதிரி இந்த ஹாஃபில்கள், காரிகள், உலமாக்கள்ங்கக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் இவங்க எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா வச்சுருக்கிறான். எப்படி இராணுவத்தில் சேர்றது ஒரு மனிதனுக்கு பெருமையோ, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய இராணுவத்தில் சேர்ந்து இந்த மார்க்கத்திற்கும் குர்ஆனுக்காகவும் தன்னை அர்ப்பணிச்சுக்கிற ஒவ்வொருத்தரும் பெருமை அடையணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த படையில் சேர்ந்து பணியாற்றுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அடிப்படையில் சந்தோஷப்பட்டு பெருமை அடையணும். மாறாக நான் அதில் இருக்கிறனால தான் மார்க்கம் தலை தோங்குது, மார்க்கம் பாதுகாக்கப்படுதுங்கிற எண்ணத்தை நம்ம உள்ளத்திலிருந்து முதல்ல வெளியே எடுத்துடும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய இராணுவத்தில் சேர்றது தான் ஒவ்வொரு மாணவனின் முதல் நோக்கமாக இருக்கணும். அவங்க பெற்றோர்களுடைய நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கணும். அதற்காகத்தான் நான் சேர்றேங்கிற ஆழமான எண்ணத்தை உள்ளத்தில் பதிய வச்சுருக்கணும். இந்த நோக்கத்தை பிரதானமாக்கி மதரசாவில் சேரக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் அதற்கேற்றாற்போல் தங்களை அமைச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களால இந்த சமுதாயமும் அவருடைய சந்ததிகளும் இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான மிகப்பட்ட பலாபலன்களை அனுபவிக்கும். இப்படி மதரசாவில் சேரக்கூடிய நோக்கம் பிரதானமான பிறகு மீதி உள்ள விஷயங்கள் எல்லாமே உபரிகள் தான், தேவைகள் தான். சாப்பாட்டுக்கு ஊறுகாய் மாதிரி மீதி விஷயங்கள் எல்லாம் உபரி தான் சொல்கிறதுடைய அர்த்தம் என்னென்னா, நம்முடைய பிரதான நோக்கம், முயற்சி எல்லாமே நம்ம பிரதான கொள்கையில் எதுக்காக மதரசாவில் சேர்ந்துருமோ அதுக்காக இருக்கணும். அதை விட்டுட்டு கண்ணில் பார்க்குறக்கு கவர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆர்வத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள், தேவைக்காக கொஞ்சம் மட்டும் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களில் நம்மளுடைய முயற்சி அதிகமாக இருந்தால் பிரதான நோக்கம் அடிபட்டு போயிடும். அதாவது புரியும்படி சொல்லணும்னா, மதரசாவில் சேர்ந்த பிறகு நம்ம வந்த நோக்கத்தை அடையிறதெல்லாம் குறிக்கோளாக இருக்கணுமே வெளியே மதரசாவில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை பெருசாக பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம போன நோக்கத்தை நம்மளால் அடையவே முடியாது. மாறாக அது ஒரு பாரமான விஷயமாக போயிடும். ஷைத்தான் அதை மிகப்பெரிய ஒரு பாரமாக காட்டி நம்மளே மதரசாவிலிருந்து வெளியே கொண்டு வர வச்சுருவான். அது மட்டும் இல்லாமல் அந்த முயற்சி தேவையில்லைங்கிற எண்ணமும் மனசில் வந்துடும். உபரி விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம மதரசாவில் ஓதி முடித்து வெளியே வந்த பிறகு நம்மளாலான முயற்சிகளை, திறமைகளை இந்த மார்க்கத்திற்காக செஞ்சிட்ருக்கும்போம். ஆனால் அது எங்கே நம்ம செய்வோம்னா இந்த யதார்த்தமான உலகத்தில் தான் செய்ய வேண்டியிருக்கு. நமக்கும் பசி இருக்குது. அந்த மாணவருக்கும் மனிதர்களுக்குண்டான எல்லா ஆசாபாசங்களும் இருக்கும், தேவைகளும் இருக்கும், ஆர்வங்களும் இருக்கும். அதை அடைவதற்காக உண்டான அறிவு திறமைகளை வளர்த்துக்கிறது தப்பில்லை. அந்த அடிப்படையில் தான் உலக கல்வியும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மதரசாவில் போன பிறகு எந்த நோக்கத்திற்கு நம்ம போனோமோ அதில் கவனம் செலுத்தாமல் உலக கல்விக்கு நம்ம வந்திருக்கோம் அதுதான் பெருசுன்னு சொல்லி அதில் அதிகமாக கவனம் செலுத்த, அதில் அதிகமான எதிர்பார்ப்புகளை வச்சு அதில் அதிகமாக கவனத்தையும் ஆர்வத்தையும் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை முழுமையாக எந்த மதரசாவாலையும் செயல்படுத்த முடியாது. அப்போ மதரசாவை பற்றி தவறான அபிப்பிராயங்கள் உள்ளத்தில் வரும். மார்க்க பாடங்களை நம்மளால் கவனம் செலுத்த முடியாது, குழப்பங்கள் வரும். மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய படையில் சேர்ந்தவங்க ரிஸ்க்கை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்கிறான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்குது, நீங்கள் தீனுக்கு உதவி செய்யுங்க, நாம் உங்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு. அந்த அடிப்படையில் பொருளாதாரம் குறைஞ்சிருமோங்கிற பயப்பட தேவையில்லை. சிறிது வருமானம் இருந்தாலும் அதை கொண்டு அல்லாஹ் தேவைகளை பூர்த்தி செஞ்சு கண்ணியமான வாழ்க்கையை கொடுப்பான். ஆனால் இந்த உலகம் காரண காரியங்களோடு இயங்கக்கூடியதாக இருக்கிறனால
நமக்கு வரக்கூடிய அந்த பொருளாதார ரிஸ்க்குக்கு நாம் ஏதான ஒரு காரணங்களை கற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. அந்த அடிப்படையில் தான் உலக கல்வி இருக்கணும். ஆனால் உள்ளத்தில் இப்படி நினச்சிடக்கூடாது, இந்த உலக கல்வி கற்றதால் தான் எனக்கு பொருளாதாரமும் ரிஸ்க்கு வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லி. அதுவல்ல, அது ஒரு காரணம், அவ்வளோதான். அது இல்லாமல் கூட அல்லாஹ் கொடுப்பான். அவரவர்களுடைய ஈமானை பொறுத்து, தியாகத்தை பொறுத்து, அஸ்பாபுகள் இல்லாமல், காரண காரியங்கள் இல்லாமல் அல்லாஹ் ரிஸ்க்கு கொடுக்கக்கூடியவன். அதற்கு குரானில் ஏகப்பட்ட அத்தாட்சிகள் இருக்குது. மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணிக்க தயாரானவர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கணும். அதற்கு எல்லா தரப்பு மக்களையும் சென்றடைவதற்குண்டான அறிவுகளையும் வழிவகைகளை கற்று வச்சிருக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதற்கு பயனுள்ளதாக இருக்கிறது தான் உலக கல்வி. உதாரணமாக சொல்லணுன்னா, வியாபாரத்துறையில் ஒரு ஆலிம் ஈடுபட்டார்னா, வியாபாரத்துறை மூலமாக மாற்று மத சகோதரர்களுக்கும் சரி, இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் சரி, மார்க்கத்தை அழகான முறையில் அவர் எடுத்து சொல்ல முடியும். அதே மாதிரி தான் மருத்துவத்துறை, நீதித்துறை, இதுபோல் ஏகப்பட்ட துறைகள் இன்றைக்கி மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கெல்லாம் தீனை கொண்டு போய் சேர்க்கணுன்னா அந்த துறை சார்ந்த அறிவு, அதுக்குண்டான தகுதிகளை வளர்த்துக்கிறது ஒவ்வொரு ஆலிம்களும் அல்லது மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கும். அது சார்ந்த அறிவையும் திறமையும் வளர்த்துக்கிறது ஒவ்வொரு மதரசா மாணவருக்கும் ரொம்ப அவசியமானதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மேற்கத்திய நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. கலிமா சொல்லி அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு பேர் முஸ்லீம் ஆக்கிக்கிட்டாங்க. ஆனால் வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுன்னு அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஆங்கில அறிவு உள்ள உலமாக்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அந்த இடத்தையும் பூர்த்தி செய்யணும் அப்படின்னா அதற்குண்டான அறிவையும் திறமையும் நாம் பெற்றிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த அடிப்படையில் தான் உலக கல்வியை ஒரு ஆலிம், ஒரு உலமா, ஒரு மதரசா மாணவர் பார்க்கணும். அதுக்கேற்றாற்போர் அவருடைய வசதி வாய்ப்பு, திறமை, அறிவு, நேரம் இதை பொறுத்து எவ்வளோ வேணாலும் அவர் கற்றுக்கலாம். ஆனால் அடிப்படை நோக்கம் என்னுடைய இல்மு தீனுக்கு பயன்படணும் அப்படிங்கிறதா தான் இருக்கணும். இந்த அடிப்படையில் தான் இப்போ சமீப காலமாக பெரும்பாலான மதரசாக்களில் உலக கல்விங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. பிரதான நோக்கமான மார்க்க கல்வி அடிபற்றக்கூடாதுங்கிறதுக்காகவும், அதே நேரத்தில் உலக கல்வி வேணுங்கிறதுக்காகவும் ஒரு சில சிலபஸ், ஒரு சில பாடத்திட்டங்களை எடுத்து கொடுத்து உலக கல்வியும் சேர்த்து கொடுக்கறதுக்கான முயற்சிகளில் மதரசாக்கள் ஈடுபட்டுருக்காங்க. அந்த வகையில் பெரும்பாலான மதரசாக்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் முதலிடம் கொடுக்கறது NIOS அப்படிங்கிற மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய ஒரு பாடத்திட்டம். இதை பற்றி தெரிஞ்சிருக்கு முன்னாடி முதல்ல நம்ம பாடத்திட்டம் சிலபஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் இது ரொம்ப அடுத்த NIOS அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு புரிஞ்சுக்க கொஞ்சம் லேசாக இருக்கும். முதல்ல சிலபஸ்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இதில் கூடுதல் குறைவுகள் இருக்கலாம். அதிகமான விவரங்கள் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்க வசதியாக இருக்கும். இந்தியாவில் ஏகப்பட்ட சிலபஸ்கள் இருக்குது. சிலபஸ் அப்படிங்கிறது பாடத்திட்டம். உதாரணத்துக்கு நாம் கேள்விப்பட்டிருப்போம் CBSE பாடத்திட்டம், ஸ்டேட் போர்டு, NIOS, சைனிக், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ சிலபஸ்கள் இருக்குது, இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம். முதலாவது நம்முடைய தமிழ்நாட்டுடைய பாடத்திட்டம் ஸ்டேட் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாநிலமும் அந்தந்த மாநிலத்துக்குன்னு சொல்லி ஒரு பாடத்திட்டத்தை வச்சுருக்கோம். அதுக்கு பேர் ஸ்டேட் போர்ட். அந்த வகையில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் இங்கே ஒரு பாடத்திட்டத்தை வச்சுருக்கோம். ஸ்டேட் போர்ட் பாடத்திட்டத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலமும் அந்த மாநிலத்தில் வாழக்கூடிய மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய வருமானம், அவர்களுடைய வாழ்க்கை தரம், அவருடைய பொருளாதாரம், அவருடைய அறிவு திறமை, அவர் வாழக்கூடிய சூழ்நிலை, அவர்களுடைய மொழி அறிவு, இது எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு மையப்படுத்தி உலகம் முழுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களாக இருந்தாலும் அந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி எளிமையான முறையில் அந்த மக்களை கொண்டு போய் சேரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு மாநிலமும் பாடத்திட்டத்தை வகுத்து
அந்த பாடத்திட்டம் தான் மாநில பாடத்திட்டம், ஸ்டேட் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தில் இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பாடத்திட்டம் இருந்துச்சு. ஆனால் இதில் சில சிக்கல்கள் இருக்க போச்சு. என்ன சிக்கல் அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய குடும்பங்கள் சில சமயம் பணி நிமித்தமாக மாற்றலாகி வேறு மாநிலங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அந்த மாநிலத்தில் படிச்சுட்டு இருந்த அவங்க குழந்தைகள் வேறு மாநிலத்துக்கு போகும்போது மொழி பிரச்சனை, பாடத்திட்ட பிரச்சனை, நிறைய சிரமங்களை எதிர்கொண்டாங்க. அதனால் அரசு என்ன பண்ணுச்சு, மத்திய அரசு பணியாளர்களின் குழந்தைகளுக்காக ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குச்சு. அந்த பாடத்திட்டம் தான் சிபிஎஸ்சின்னு சொல்கிறது. இதனுடைய என்ன விசேஷம் அப்படின்னா, சிபிஎஸ்சி சிலபஸில் ஒரு குழந்தை ஒரு மாநிலத்தை படிச்சுட்ருக்குன்னா, அவருடைய தகப்பனோ அல்லது தாயோ மாற்றலாகி வேறு ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா, அதே சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூலில் படித்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு தடைபடாது. மாறாக சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு வந்து ஸ்டேட் போர்டில் போட்டோம்னா நிறைய குழப்பம் வரும். ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு இருந்து சிபிஎஸ்சியில் போட்டால் அதுவும் குழப்பம் வரும். அது மாதிரி மத்திய அரசு பணியாளர்கள் அடிக்கடி மாற்றலாகி போகிறங்கிறதுக்காக அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் சிபிஎஸ்சி. இதே மாதிரி தான் இராணுவத்தில் வேலை செய்கிறவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சிலபஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு அரசு அலுவலர்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, படிப்பு தடைபடக்கூடாதுங்கிறதுக்காக அரசாங்கம் இந்த மாதிரி சிலபஸ்களை உருவாச்சு. நாளடைவில் அது என்ன ஆயிடுச்சுன்னா, பெரிய அளவில் மக்கள்கிட்ட வரவேற்பு வந்ததால் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சிலபஸில் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் தனிப்பட்ட திறமைகள், ஆற்றல்கள் இருக்க குழந்தைகளுக்காக 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு பாடத்திட்டம் தான் NIOSங்கிறது. NIOS அதோடைய ஃபுல் ஃபார்ம் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங், தேசிய திறந்த நிலை பள்ளி அப்படிங்கிறது. இது எதுக்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னா, மாணவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு சில துறைகளில் அபரிதமான ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றல், அந்த திறமைகள் நாட்டுக்கு பயன்பட்டால் மிகவும் சிறப்பாக இருக்குங்கிற அடிப்படையில் அந்த மாணவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமையை அவர் கைவிட்டக்கூடாது, அதே நேரத்தில் அவர் படிக்கவும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு பாடத்திட்டம். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மாணவருக்கு நீச்சல் அடிக்கக்கூடிய திறமை நல்லா இருக்குது. அந்த திறமையை அவர் இன்னும் மேலே நல்லபடியாக டெவலப் பண்ணாருன்னா, அவர் ஒரு ஒலிம்பிக்லேயோ அல்லது மற்ற தேசிய அளவில் அல்லது மற்ற போட்டிகளில் பங்கெடுத்து இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பார். அவருடைய வாழ்க்கை தரமும் உயரும். ஆனால் அவர் ஸ்கூலில் சேர்ந்து ரெகுலராக படிக்கும்போது இந்த நீச்சல் பயிற்சிகள்லாம் செய்ய முடியாது. அதனால் அவர் NIOSல போனார்னா அவருக்கு படிக்கக்கூடிய கால அவகாசங்கள் ரொம்ப கூடுதலாக கிடைக்கும். அதை பற்றி பின்னாடி விரிவாக பார்ப்போம். அதே நேரத்தில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமையும் அவர் வளர்த்துக்க முடியும். இந்தியாவில் பெரும்பாலான தனிப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய, அது சினிமா துறையாகட்டும், விளையாட்டுத் துறையாகட்டும், இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரபல்யமானவர்கள்லாம் NIOSல படித்து தான் அவங்க உலக கல்வியை சரி செஞ்சுருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் அந்த மாணவர் தன்னிட்டு இருக்கக்கூடிய அந்த தனித்திறமையும் நல்லபடியாக வளர்த்துக்க முடியும், படிப்பையும் நல்லபடியாக முடிச்சுக்க முடியும். அதற்காக கொண்டு வரப்பட்டது தான் NIOS. கடந்த 20-25 வருஷங்களாக சிறுக ஆரம்பித்து முழு உலக அளவிலையும் இந்த சிலபஸுடைய அடிப்படையில் பாடங்கள் நடத்தப்படுது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இதில் படித்து வருஷம் பாஸ் ஆகி வெளியே வந்துட்டு தான் இருக்கிறாங்க. சரி, இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன? இதை ஏன் மதரசாக்கள் கையில் எடுக்கிறாங்க? முதல்ல இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய சாதகங்களை பற்றி நம்ம பார்ப்போம். சாதகங்கள்னு சொன்னால் முதலாவது ஃப்ளெக்சிபிள்னு சொல்லுவாங்க. 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் 10வது செகண்டரின்னு சொல்லுவாங்க, அல்லது 12வது சீனியர் செகண்டரின்னு சொல்லுவாங்க. 5 வருஷம் காலத்தில் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய பாடங்களை எழுதலாம். குறைஞ்சபட்சம் 10வதுக்கு 5 பாடங்கள், அதிகபட்சம் 7 பாடங்கள் வரைக்கும் எடுக்க முடியும். வருஷத்துக்கு ஒரு பாடம் கூட நீங்கள் பொறுமையாக படித்து எழுதலாம். 5 வருஷத்துக்கு 5 பாடங்களை எழுதி நீங்கள் பாஸ் பண்ணலாம். இந்த 5 வருஷம் வரைக்கும் உங்கள் தனித்திறமைகளை வளர்த்துக்க முடியும். அதே மாதிரி தான் +2க்கும், சீனியர் செகண்டரின்னு சொல்லக்கூடிய +2க்கும் அதே 5 வருஷம்தான். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய பாடங்கள்
இப்போ நம்ம வந்து 10ஆவதில் பார்த்தோம்னா 5 பாடம் தான் ஒவ்வொரு ஸ்டேட் போர்டும் கொடுக்கும். ஆனால் என்ஐஓஎஸில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சப்ஜெக்ட்கள் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு மாணவருக்கு பாட்டு திறமை இருக்குது அல்லது தையல் கலையில் அவருக்கு திறமை இருக்குது அப்படின்னா, அது சம்மந்தப்பட்ட பாடத்தையும் 10ஆவது பாடத்தில் ஒரு பாடமாக எடுத்து அவர் பாஸ் பண்ண முடியும். ஒருத்தருக்கு ஓவியம் வரையக்கூடிய திறமை இருக்குது, அதில் ஒரு 10ஆவதும் படிக்கணும், ஓவியமும் வளர்த்துக்கணும் அப்படின்னா, அந்த 5 பாடத்தில் ஒரு பாடத்தை ஓவியங்கிற ஒரு பாடத்தை எடுத்து அதுலேயே அவர் 10ஆவது பாஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லா வகையான பாடங்களும் இருக்குது. சயின்ஸ் ஆகட்டும், காமர்ஸ் ஆகட்டும், ஹிஸ்ட்ரி ஆகட்டும், வெக்கேஷன்னு சொல்லக்கூடிய தொழில் படிப்புகள் ஆகட்டும், எல்லாமே கிட்டத்தட்ட 20, 27, 30 பாடத்திட்டங்கள் இருக்குது. இதில் ஒவ்வொரு மாணவரும் அவருக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதை எடுத்து படிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா, இதுக்காக நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரியெல்லாம் டெய்லி காலையில் போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை. வீட்டு பாடங்கள்லாம் எழுதி சமர்ப்பிக்கணுன்ற அவசியமும் இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே புத்தகங்கள் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்களாகவே சுயமாகவே படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் பாடத்திட்டங்கள் புத்தகங்கள்லாம் வகுக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் இவங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 36 வாரம் ஒரு தடவை பர்சனல் கான்டாக்ட் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வகுப்புகள் நடத்துவாங்க. அந்தந்த படிப்பு மையத்தில் அங்கே போய் நம்ம அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பரீட்சையும் சரி, எங்கே முடிவு செய்யப்பட்டிருக்கோ அங்கே போய் நம்ம பரீட்சை எழுதிக்கலாம். ஒரு கால் நம்ம அந்த பரீட்சையில் தோல்வி அடைஞ்சிட்டா கூட அடுத்து மறுபடியும் என்ன செய்யலாங்க, அந்த பரீட்சையை எழுதி எப்படி ஸ்டேட் போர்டில் நம்ம அதை ஃபெயில் ஆகிட்டா அடுத்து எழுதி பாஸ் ஆகிறோமோ அதே மாதிரி இதுலேயும் ஃபெயில் ஆகிட்டா அடுத்த வருஷத்தில் அதை நம்ம எழுதி பாஸ் ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் இப்போ காமர்ஸ் எடுத்து படிச்சிருப்பார், வணிகவியல், பொருளாதாரம், இந்த மாதிரி பாடங்களை எடுத்து படித்து பாஸ் ஆகிருப்பார். அதுக்கப்புறம் அவர் +2ல் சயின்ஸ் எடுக்கணும்னு ஆசை வந்துருச்சு அப்படின்னா அவர் என்ன செய்யலாங்க, சயின்ஸ் பாடம் தனிப்பட்ட முறையில் 2 பாடத்தை எடுத்து நம்ம இது கூட சேர்ந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாகவும் மாறிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ஸ்கூலில் படிக்கிற மாதிரி அன்றாடம் நடத்தப்பட்ட பாடங்களை அன்றாடம் படித்து அடுத்த நாளே வீட்டு பாடத்தை ஆசிரியர்கிட்ட ஒப்படைச்சி அவசர கதியில் மனப்பாடம் பண்ணி புரிஞ்சிச்சோ புரியலோ பாஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறது மாதிரி ஒரு முறை இதில் இல்லாமல் ஒவ்வொரு பாடத்தையும் 5 வருட காலங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கனால நிறுத்தி நிதானமாக பொறுமையாக இதில் இருக்கக்கூடிய பாதகங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, முதலாவது இதில் இருக்கக்கூடிய நடைமுறை அத்தனையுமே கணினி வழியாக ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் செய்ய முடியும். நம்ம நேரடியாக எதையுமே செய்ய முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் தான் நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த போர்ட்டல், அதாவது வெப்சைட், அவங்களோட NIOS உடைய வெப்சைட்டில் போய் நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட பகுதியில் ஒவ்வொரு தடையும் நம்ம தான் பார்க்கணும். அவங்களாகவே எந்த தகவல்களையும் சொல்ல மாட்டாங்க. அடுத்தது புத்தகங்கள் சில சமயம் சிலருக்கு வரும், சிலருக்கு வராமல் கூட போகலாம். அப்படி வராத பட்சத்தில் அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியிருந்துச்சுன்னா அதுக்குண்டான பணமும் நம்ம தான் செலவு செஞ்சாகணும். அடுத்தது இதை நம்ம விண்ணப்பிக்கும் போது சிறு தவறுகள் நடந்தாலும் நமக்கு அட்மிஷன் கொடுக்கப்பட மாட்டாது, கட்டிய பணமும் திருப்பி தர மாட்டாது. ரொம்பவும் எச்சரிக்கையான முறையில் ரொம்பவும் கவனமாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். நடைமுறைகள்லாம் முழுக்க கணினி மயமாக இருக்கிறனால சரியான தெரிஞ்சவங்களை வச்சு தான் நம்ம இதை விண்ணப்பிக்க முடியும். அதே நேரத்தில் தேர்வுகள் நடத்தக்கூடிய தேர்வு மையங்கள் நாம் எதை குறிப்பிட்டு கொடுக்குறோமோ அல்லது எதை விரும்புகிறோமோ அதுதான் கிடைக்கணும் உறுதியாக சொல்ல முடியாது. மாணவர்களின் எண்ணிக்கை பொறுத்து தேர்வு மையங்கள் நமக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். அதனால் சில சமயம் பக்கமாகவும் அமையலாம், சில சமயம் தூரமாகவும் அமையலாம். அது நாம் எடுக்கக்கூடிய பாடங்களை பொறுத்து. தமிழ் வழியில் பாடங்களை எடுத்திருந்தோம்னா நம்ம வசிக்கக்கூடிய பகுதிகளில் தமிழ் வழி பள்ளிகள் இருந்தால் அங்கே நமக்கு போடுவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம வசிக்கக்கூடிய பகுதியிலேருந்து ரொம்ப தூரமாக இருந்தால் அங்கே தான் போடுவாங்க. அவ்வளோ தூரம் நம்ம போய் தான் பரீட்சை எழுத வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, சேலத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் உருது மொழியில் எல்லா பாடத்தையும் எழுதணும்னு ஆசைப்பட்டார்னா அவர் அதை கொண்டு போய் ஒசூரில் தான் எழுதணும், கிட்டத்தட்ட 220 கிலோமீட்டர். அதே ஒரு ஆங்கிலத்தில் எழுதணும்னு ஆசைப்பட்டார்னா சேலத்துலேயும் எழுதிக்கலாம்.
அதனால் அவங்க எடுக்கக்கூடிய பாடத்தை பொறுத்து தான் அவர்களுக்கு ஸ்டடி சென்டர் ஆகட்டும், எக்ஸாம் சென்டர் ஆகட்டும் முடிவு செய்வாங்க. இந்த விஷயம் மாணவர்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது, எல்லா விஷயத்துக்குமே ஆன்லைனாக இருக்கிறனால மாணவர்கள் அதிகமாக செல்ஃபோன்லேயோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ அல்லது அது தெரிஞ்சவங்கள்ட்ட காசு பணத்தை கொடுத்தோ ஒவ்வொரு தடவையும் அப்லோட் டவுன்லோட் பண்ணணும், அதுக்கு உண்டான காசுகள் கொடுக்கணும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் 50 ரூபா அதிகப்படியாக கொடுக்கணும். ஒரு கால் ஏதாவது தாமதமாச்சுன்னா அதுக்கு அபராதம்னு சொல்லி அதுக்கு தனியாக பணம் கொடுக்கணும். இந்த மாதிரி அதிகமாக பணம் செலவு ஆகக்கூடிய ஒரு சிலபஸ். அடுத்தது ஒவ்வொரு பாடத்துக்கும் டிஎம்ஏன்னு சொல்லக்கூடிய டியூட்டர் மார்க் அசைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது வீட்டிலிருந்தே எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு தேர்வு முறை மாதிரி தான், அசைன்மெண்ட் மாதிரி தான். அதுக்கு 20 மார்க் கொடுக்கப்படுவோம். அந்த அசைன்மெண்ட்டை சரியான டைமுக்குள்ளே நம்ம கொடுக்காத பட்சத்தில், தவறும் பட்சத்தில் ஒரு அசைன்மெண்ட்ஸ்க்கு 1500 ரூபாய் கட்டினா மட்டும்தான் நாம் அந்த பாடத்துடைய இறுதித் தேர்வை எழுத முடியும். அதுக்காக நம்ம ஒவ்வொரு தடவையும் ரொம்ப கவனமாக இருக்கும். கடைசி நாள் எது, அந்த கடைசி நாளுக்கு முன்னாடி நம்மளுடைய விண்ணப்பங்களை எந்தெந்த விஷயத்துக்காக நம்ம விண்ணப்பிக்கிறோமோ அதை முழுமையாக செஞ்சிடணும். தவறும் பட்சத்தில் அதுக்குண்டான கட்டணங்கள் 200 ரூபாயாக இருக்கும். அது 15 நாள் கழித்து 500 ரூபாய் ஆகும். இன்னொரு 15 நாள் கழித்து 700 ரூபாய் ஆகும். இந்த மாதிரி அதிகமான காசு செலவாகக்கூடிய ஒரு சிலபஸ். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்கலன்னா வேறு சப்ஜெக்ட் கூட மாற்றலாம். ஆனால் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 800 ரூபாய் 900 ரூபாய் பணம் கட்டி ஆகணும். ஆக எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் ஒரு 10வது அல்லது 12வது முடிக்கிறதுக்குள்ளே குறைஞ்சபட்சம் அவருக்கு ஒரு 6-7,000 ரூபாய் செலவு கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த சிலபஸை ஏன் மதரசாக்கள் அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான். 5 வருஷம் வரைக்கும் நேரம் இருக்கிறனால அந்த 5 வருஷம் வரைக்கும் ஒரு ஆலிமாவோ ஹாஃபிஸாவோ அவருக்குண்டான கால அவகாசங்கள் இருக்கும். பொறுமையாக இவர் 10வதோ 12வதோ எழுதலாம். அதே நேரத்தில் மாணவர்களுக்கு விருப்பப்பட்ட பாடங்களை எடுத்து கொடுக்க முடியும். அரபி எடுத்து கொடுக்க முடியும், உருது எடுத்து கொடுக்க முடியும். இந்த மாதிரி எது அந்த மதரசா நிர்வாகத்தால் செயல்படுத்த முடியுமோ அந்த மாதிரி பாடத்திட்டங்களை எடுத்து கொடுக்கலாங்கிறதுக்காக பெரும்பாலான மதரசாக்கள் இதை எடுத்து நடத்துகிறாங்க. ஆனால் மாணவர்கள் மதரசாக்களில் சேரும் பொழுது இந்த NIOS பாடத்திட்டத்தில் உலகக்கல்வி சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படின்னா அதுக்குண்டான முழு கட்டமைப்பு நிர்வாகம் இருக்குதான்னு விசாரித்து சேருங்க. மதரசாக்களில் பெரும்பாலும் பாடம் நடத்துறதுக்குண்டான ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கலாம், அல்லது இதனுடைய சேர்க்கை முழுசும் ஆன்லைனாக இருக்கிறனால அதுக்குண்டான பொறுப்போடு அதுக்காக ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. பெரும்பாலான வேலைகளை மாணவர்களே செய்ய சொல்லுவாங்க. மாணவர்கள் ரொம்ப தடுமாறுவாங்க. ஸோ முழுமையாக இதெல்லாம் உதவி செய்வாங்களாங்கிறத இதற்கு முன்னாடி அந்த மதரசாவில் படித்த மாணவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. சில மதரசாக்களில் சில குறிப்பிட்ட பாடங்களை மட்டும்தான் நாங்கள் எடுத்து நடத்துவோம் NIOSன்னு சொல்லக்கூடிய மதரசாக்களும் இருக்குது. அப்படிப்பட்ட மதரசாக்களை உங்களுக்கு அந்த பாடம் விருப்பமாக இருந்தால் அதில் சேருங்க. இல்லைன்னா எனக்கு படிப்பு வேணாங்க, நாங்கள் வந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு நாங்கள் வெளியே போய் படிச்சுக்கோன்னு சொல்லி கூட நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சு எந்த நோக்கத்துக்கு போனீங்களோ அந்த நோக்கத்தை மட்டும் நிறைவேற்றிட்டு வரலாம். NIOSல இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, முழு உலகத்தில் எல்லா இடத்துலையுமே NIOS ஏற்றுக்கொள்ளப்படுது. மேற்படிப்புக்கு, என்ஜினியரிங்க்கு, மருத்துவத்துக்கு, அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட படிப்புக்கு NIOSலேருந்து படித்து 10th படிச்சிருக்கேன், +2 படிச்சிருக்கேன்னா கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு இதை ஏற்றுக்கொள்வதில்லை. தமிழ்நாடு அரசு இதை எதுக்கு ஏற்றுக்கொள்ள அப்படின்னாக்கா, TNPSன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வுகளில் VAO வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிராம நிர்வாக அலுவலர், அப்புறம் சில குரூப் 4 ஏதோ சொல்கிறாங்க. இந்த மாதிரி தேர்வுக்கு இதில் படிக்கக்கூடிய செகண்டரி, சீனியர் செகண்டரி சொல்லக்கூடிய 10வது 12வது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10வது 12வதுக்கு இணையாக அரசு ஏற்றுக்கொள்ளாது. அப்போ அந்த வேலைக்காக யாராவது இது படித்தாங்கன்னா தமிழ்நாடு அரசில் இந்த வேலை கிடைக்காது. ஆனால் மேற்படிப்பு படிக்கலாம். வேறு ஒரு காலேஜில் நீங்கள் போய்
பிஎஸ்சியோ அல்லது வேறு ஏதோ சேர்றீங்க. அப்போ அவங்க கேட்பாங்க 10th எங்கே முடிச்சிங்க, +2 எங்கே முடிச்சிங்கன்னா இந்த மாதிரி NIOSனால் அதில் சேர்த்துக்குவாங்க. ஆனால் இந்த டிஎன்பிஎஸ்சி அவங்க கன்சிடர் செய்கிறது இல்லை. இந்த விஷயத்தை ரொம்ப ஆழமாக முதல்ல யோசனை பண்ணி இந்த விஷயங்களை முன்னெடுத்துட்டு போங்க. பின்னாடி சிரமப்பட்டு வருத்தப்பட்டு யார் மேலேயும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. சில மதரசாக்கள் இந்த குறைகளெல்லாம் எடுத்து சொல்லி மாணவர்களோட பெற்றோர்களோட முழு சம்மதத்தோடு இதில் பிள்ளைகளை சேர்த்துறாங்க. ஒரு சில மதரசாக்கள் அவங்களுக்கே இது தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, அல்லது தெரிஞ்சும் மறைக்கிறாங்களான்னு தெரியாது. சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுறலாம். பின்னாடி மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கு அது பிரச்சனையாக இருக்கும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஆழமாக சிந்தித்து செயல்படணும். அதுக்காக NIOS தப்புன்னு சொல்ல வரல. முழு உலகத்துலேயும் ஒவ்வொரு வருஷமும் ஏகப்பட்ட பேர் அதில் பாஸ் ஆகி வெளியே வந்து டாக்டராக இன்ஜினியர் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அங்கீகாரங்களை பொறுத்து தான் அதெல்லாம். அதனால் அந்த விஷயங்களை சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அல்லது NIOS அலுவலகத்தில் தெரிஞ்சுக்கலாம், அல்லது எங்கே போய் நம்ம சேரணும்னு ஆசைப்படுறோமோ பிற்காலத்தை அந்த கல்வி நிறுவனங்களில் முன்கூட்டியே போய் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த படிப்பை இதில் படிப்பை தொடர்றது புத்திசாலித்தனத்துக்கு வழிவகுக்கும். பின்னாடி பிரச்சனை வராமல் பாதுகாக்கும். NIOS பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இதில் கூடுதல் குறைவு இருக்கலாம், தெரிஞ்சால் எங்களுக்கும் சொல்லுங்கள். இவ்வளோலாம் சொன்ன பிறகு நம்ம தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் போர்டை பற்றி நம்ம சொல்லாமல் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. ஸ்டேட் போர்டில் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸ்டேட் போர்டுன்னு எழுதுறதுக்குன்னா பெருசாக எதுவும் செலவெல்லாம் கிடையாது. பரீட்சை தேர்வு ஆரம்பிக்கிறப்ப ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி அரசாங்கம் வந்து அறிவிப்பு விடும். அப்போ குறிப்பிட்ட தொகை ஒரு 250 ரூபா 300 நினைக்கிறேன், அதை மட்டும் கட்டிட்டு அந்த ஆதாரங்களை கொடுத்தா போதும். தேர்வு என்றைக்குன்னு அறிவிப்பாங்க. உங்கள் வீட்டு பகுதியிலே இருக்கக்கூடிய தேர்வு மையத்தில் கொண்டு போய் போய் பரீட்சை எழுதிட்டு வந்தால் வேலை முடிஞ்சு ரிசல்ட் பேப்பரில் வந்துடும். மற்றபடி டெக்ஸ்ட் புக்ஸ் விஷயங்கள்லாம் ரொம்ப சிரமம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது குப்பை மாதிரி எங்கே பாரு இன்றைக்கி புத்தகங்கள் நிறைய கிடைக்கிது. பழைய புத்தகங்கள் கடையிலையும் கிடைக்கும், அல்லது உங்கள் சொந்த பந்தங்கள் யாராவது படிச்சுட்ருப்பாங்க, அதை கூட நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். குறுகிய காலத்தில் ஃபஸ்ட்டு பாஸ் மட்டும் ஆனால் போதும்னு நினைக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கைட்ஸ் எல்லாம் விற்கிது. 50 மார்க் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு முறை, 80 மார்க் எடுக்கணும் அதுக்கு ஒரு முறை, 100 மார்க் எடுக்கணும் அதுக்கு ஒரு முறைன்னு சொல்லி இன்றைக்கி நிறைய வசதிகள் வந்துடுச்சு. அந்த அடிப்படையில் அவங்கவுங்க ஆர்வத்தை பொறுத்து எவ்வளோ நேரங்கள் இருக்கோ அது பொறுத்து அதை வாங்கி பாஸ் பண்ணிடலாம். மொத்தமே அவ்வளோதான் தமிழ்நாடு சிலபஸில். இன்னும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம் தமிழ்நாட்டு சிலபஸை நம்ம படித்தோங்கிற மாதிரி ஒரு தடுமாற்றம் இல்லாமல் இருக்கும். அடுத்தடுத்து மேற்படிப்பு படிக்கிறதுக்கு எந்த பயப்பட தேவையில்லை. ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஏன்னா தமிழ்நாடு சிலபஸ் முழு உலகத்தில் யார் வேணாலும் ஏற்றுக்குவாங்க. ஆனால் NIOSல என்னென்னா ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கிறதுனால அதெல்லாம் வந்து தேவையில்லாத சிரமங்களாக இருக்கலாம். எதிர்கொண்டு முன்னேறிட்டு போகிறவங்க போவாங்க. எல்லாராலும் அப்படி முடியுமாங்கிறது சந்தேகம்தான். அதே நேரத்தில் 10th பார்த்தீங்கன்னா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய 5 பாடம் மட்டும்தான் ஸ்டேட் போர்டில் படிக்க முடியும். தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல். ஆனால் மேற்கொண்டு எதையுமே எடுக்க முடியாது. அதே மாதிரி +2 பார்த்தீங்கன்னா அந்த வணிகம் சம்மந்தப்பட்டது, ஆர்ட்ஸ், கலை சம்மந்தப்பட்ட படிப்பு இது மட்டும்தான் கொடுப்பாங்க. சயின்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய குறை. மற்றபடி எதுவும் பெருசாக குறையெல்லாம் இல்லை. நம்ம வீட்டில் உட்காந்து படிச்சுக்கலாம். மனப்பாடம் பண்ணி எழுதி தான் இந்த சமுதாயம் பழக்கப்பட்டுருச்சு. அந்த அடிப்படையில் பாஸ் ஆகணும்னா பாஸ் ஆகிடலாம். மேலும் மதரசால போய் சேர போகிற அல்லது சேர்ந்து படிச்சிட்ருக்கிற அல்லது படித்து வெளியே வந்த உலமாக்கள், மாணவர்கள், இவங்களுக்கு 10வது 12வது விஷயமா சேர்றது அல்லது படிச்சிட்ருக்கிறது, அது பரீட்சை விஷயமா ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறோம். Oh Allah, the Almighty, Allah, Allah, protect me and guide me.